ஒரு பெரிய அழகான காட்டில் நிறைய மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அதில் ஒரு குட்டி முயல் அதோட நண்பர்களோட எப்போதும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த தந்திரக்கார நரி ஒரு நாள் இந்த குட்டி முயலை எப்படியாவது சாப்பிட்டு ருசி பார்த்துடணுன்னு நோட்டமிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் நரி வழக்கம் போல் இறைய தேட போக ஆரம்பிச்சிது. அப்போ குட்டி முயல் ஆத்தோரமாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சான். நரி வசமாக ஒரு கண்ணு வச்சுது அது மேலே. குட்டி மயில் அந்த நரிக்கிட்ட வசமாக சிக்கிட்டு அந்த முயலை ஒரு கடி கடிச்சு நல்ல மென்று தின்னுருச்சு. அதோட விலா எலும்பு நரியோட தொண்டையில் குத்திருச்சான். நரி வலியால் துடிச்சு காட்டு முழுக்க உதவி கேட்டு அலைஞ்சு தெரிஞ்சுது. நரியோட தந்திர புத்தியை தெரிஞ்சு காட்டு மிருகங்கள் யாருமே அதுக்கு உதவி பண்ணலை. நரி காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் வர வச்சு ஒரு செய்தியை சொன்னிச்சான். எனக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன்னு சொன்னிச்சான். இந்த செய்தி காடு முழுக்க பரவிச்சான். ஆனால் எந்த மிருகங்களும் நரிக்கு உதவ முன் வரவே இல்லை. இந்த செய்தி பக்கத்து காடு பக்கத்து ஊர் எல்லா இடத்துக்கும் பரவிச்சு. ஒரு கொக்கு அதோட நண்பன் கொக்கிட்ட சொல்ல இந்த செய்தியை அந்த கொக்குக்கு ஆசை ரொம்ப வந்துட்டு. இந்த பேராசையினால் அந்த நரியை பார்க்க அந்த கொக்கு ஆற்ற கடந்து போச்சான். கொக்கு நரியை பார்த்து, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அந்த பரிசை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு நரியிடம் சொன்னிச்சான் அந்த கொக்கு. நரியும் கண்டிப்பாக உனக்கு அந்த பரிசு தரேன், எனக்கு இந்த எலும்பை எடுத்து விடுறையா அப்படின்னு சொல்லி கொக்கிட்ட சொன்னிச்சான் நரி. நரி சொன்னதை கேட்டு அந்த கொக்கு எலும்பை எடுத்து விட்டுச்சான். நரியும் சந்தோஷமாச்சான். கொக்கு நரிக்கிட்ட என்னோட பரிசு எங்க அப்படின்னு கேட்க, நரி சொன்னதா நீ தான் இப்போ எனக்கு பரிசு அப்படின்னு கொக்கை பிடிச்சி கடிச்சு சாப்பிட போச்சான். கொக்கு ஒரே ஓட்டமாக பறந்து பயந்து ஓடிருச்சான். இப்போ புரியுதா காட்டில் யாரும் இந்த நரிக்கு உதவி செய்யாததுக்கு காரணம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.